First question, சூரிய குடும்பத்தின் மூன்றாவது கோள். சூரிய குடும்பத்தின் மூன்றாவது கோள் ஆப்ஷன் பி புவி. செகண்ட் கொஸ்டின், வாக்கியம் 1, புவி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. வாக்கியம் 2, பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. தேர்ட் கொஸ்டின், வாக்கியம் 1, பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாய் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றின. இவை பேரண்டம் என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2, பேரண்டத்தை அண்டம் என்றும் குறிப்பிடலாம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. ஃபோர்த் கொஸ்டின், அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர். அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ, காஸ்மாலஜி. ஃபிஃப்த் கொஸ்டின், காஸ்மாலஜி என்பது ஒரு டேஸ் சொல்லாகும். காஸ்மாலஜி என்பது என்ன சொல் அப்படின்னா ஆப்ஷன் பி, கிரேக்க சொல். சிக்ஸ்த் கொஸ்டின், சுமார் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானது. சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானது? ஆப்ஷன் டி, 15 பில்லியன். செவன்த் கொஸ்டின், ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு டேஸ் ஆகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு ஆப்ஷன் பி, 3 லட்சம் கிலோமீட்டர். எய்த் கொஸ்டின், ஒளியானது வினாடிக்கு டேஸ் என்ற வேகத்தில் பயணிக்கும். ஒளியானது வினாடிக்கு டேஸ் என்ற வேகத்தில் பயணிக்கும். ஆப்ஷன் பி, 330 மீட்டர். நைன்த் கொஸ்டின், வாக்கியம் 1, சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும். வாக்கியம் 2, சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. 10th கொஸ்டின், சூரிய குடும்பம் சுமார் டேஸ் வருடங்களுக்கு முன்பு உருவானது. சூரிய குடும்பம் சுமார் எத்தனை வருடங்களுக்கு முன்பு உருவானது? ஆப்ஷன் சி, 4.5 பில்லியன். 11th கொஸ்டின், சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் டேஸ் சதவீதம் உள்ளது. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? ஆப்ஷன் டி, 99.8. 12th கொஸ்டின், சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஆப்ஷன் டி, 6000 டிகிரி செல்சியஸ். 13, சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் டேஸ் நிமிடங்கள் ஆகும். சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் எத்தனை நிமிடங்கள் ஆகும்? ஆப்ஷன் டி, 8.3 நிமிடங்கள். 14, சூரியனின் டேஸ் மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும். சூரியனின் டேஸ் மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும். ஆப்ஷன் ஏ, 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியது. 15, கோள் என்ற சொல்லின் பொருள். கோள் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி, சுற்றி வருபவர். 16, சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை. சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி, 8. 17, சூரியனுக்கு அருகில் உள்ள புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவை டேஸ் கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. சூரியனுக்கு அருகில் உள்ள புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவை டேஸ் கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் சி, புவி நிகர் கோள்கள். 18, சூரிய குடும்பத்தில் கடைசியில் உள்ள வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சூரிய குடும்பத்தில் கடைசியில் உள்ள வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் சி, வெளிப்புற கோள்கள். 19, வாக்கியம் 1, சூரிய குடும்பத்தின் கடைசி 4 கோள்களில் வாயுக்கள் நிரம்பி காணப்படுவதால் அவை வளிம கோள்கள் என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2, செவ்வாய் மற்றும் வியாழன் கோளுக்கு இடையில் சிறுகோள் மண்டலம் அமைந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் டி, வாக்கியம் 1, 2 சரி. 20,
செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுவது? செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுவது ஆப்ஷன் ஏ அஸ்ட்ராய்டு. 21 வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று பண்டை தமிழர்கள் கோள்களை பற்றி அறிந்திருந்த செய்தியை கூறும் நூல் எது? வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பண்டை தமிழர்கள் கோள்களை பற்றி அறிந்திருந்த செய்தியை கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி சிறுபானாற்றுப்படை. 22 புதன் சூரியனிடமிருந்து உள்ள சராசரி தூரம் கிலோமீட்டரில். புதன் சூரியனிடமிருந்து உள்ள சராசரி தூரம் ஆப்ஷன் பி 57.9 மில்லியன் கிலோமீட்டர். 23 புதன் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம். புதன் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் ஆப்ஷன் டி 88 நாட்கள். 24 புதன் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள ஆகும் நாட்கள். புதன் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள ஆகும் நாட்கள் ஆப்ஷன் சி 58.7 நாட்கள். 25 எக்கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை. எக்கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை ஆப்ஷன் டி புதன். 26 அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் டேஸ் கோளை நாம் வெற்று கண்களால் காண முடியும். அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் எந்த கோளை நாம் வெற்று கண்களால் காண முடியும் அப்படின்னா ஆப்ஷன் டி புதன். 27 புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால் வெள்ளியும் புவியும் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால் வெள்ளியும் புவியும் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி இரட்டை கோள்கள். 28 புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோள். புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் பி வெள்ளி. 29 மிகவும் வெப்பமான கோள். மிகவும் வெப்பமான கோள் ஆப்ஷன் பி வெள்ளி. 30 வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் நாட்கள். வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் நாட்கள் ஆப்ஷன் பி 243 நாட்கள். 31 தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள் ஆப்ஷன் சி வெள்ளி. 32 யுரேனஸ் போன்றே கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்ற கோள். யுரேனஸ் போன்றே கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்ற கோள் ஆப்ஷன் டி வெள்ளி. 33 விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள். விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் பி வெள்ளி. 34 நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் ஆப்ஷன் பி வெள்ளி. 35 உயிர்கோளம் என அழைக்கப்படும் கோள். உயிர்கோளம் என அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் சி புவி. 36 ஐந்தாவது பெரிய கோள். ஐந்தாவது பெரிய கோள் ஆப்ஷன் டி புவி. 37 நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என்று அழைக்கப்படும் கோள். நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் ஏ புவி. 38 ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் ஆப்ஷன் டி புவி. 39 புவியின் துருவ விட்டம். புவியின் துருவ விட்டம் ஆப்ஷன் டி 12,714 கிலோமீட்டர். 40 புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம். புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் ஆப்ஷன் சி 12,756 கிலோமீட்டர். 41 புவி சூரியனை வினாடிக்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. புவி சூரியனை வினாடிக்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது ஆப்ஷன் டி 30 கிலோமீட்டர் வேகத்தில். 42 புவியின் ஒரே துணைக்கோள். புவியின் ஒரே துணைக்கோள் ஆப்ஷன் சி நிலா. 43 சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு.
சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு ஆப்ஷன் டி 150 மில்லியன். 44 சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு ஆப்ஷன் சி 15 கோடி கிலோமீட்டர். 45 மனிதனுக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய டேஸ் வருடங்கள் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய டேஸ் வருடங்கள் ஆகும். ஆப்ஷன் சி 21. 46 செவ்வாய் புதனுக்கு அடுத்த டேஸ் சிறிய கோளாகும். செவ்வாய் புதனுக்கு அடுத்த டேஸாவது, அதாவது எத்தனையாவது சிறிய கோள்? ஆப்ஷன் ஏ 2வது. 47 செந்நிற கோள் என அழைக்கப்படும் கோள். செந்நிற கோள் என அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் ஏ செவ்வாய். 48 செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம். செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம் ஆப்ஷன் சி இரும்பு ஆக்சைடு. 49 செவ்வாய் ரோமானிய போர்க்கடவுள் பெயரால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் ரோமானிய போர்க்கடவுள் பெயரால் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி மார்ஸ். 50 சிவந்த கோள் என்று அழைக்கப்படும் கோள். சிவந்த கோள் என்று அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் ஏ செவ்வாய்.